விழுப்புரம் மாவட்டம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் ஒரு பகுதி. இந்த மாவட்டங்கள் எல்லாம் இன்னும் அதிகாரிகள் பல கிராமங்களுக்கு செல்ல முடியவில்லை. அந்த கிராமங்களில் மின்சாரம் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, குழந்தைகளுக்கு பால் இல்லை, உணவு கிடையாது. இது வட தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்று காலையிலே வருகை தந்திருக்கின்றார். ஒரு 3 இடத்துல பார்த்துட்டு அவர் சென்னைக்கு போயிட்டு இருக்கிறார். இப்போ இந்த புயல் வரும் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த புயல் வந்த பிறகு வருவதற்கு முன்பாக என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், வந்த பின்பு என்ன நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எடுக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது இந்த புயலால் சென்னையை மட்டும், சென்னையில நாங்க 20,000 பேர் வேலை செஞ்சிருக்கிறோம், தண்ணி அப்புறப்படுத்திட்டோம், பம்ப் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் போய் சென்னையை குறிவைத்து தமிழக அரசாங்கம் இவ்வளவு காலமா கடந்த 3 நாட்களாக சென்னையை குறிவைத்து வேலை செய்தது. சென்னையில வெறும் 9-10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்தது. ஆனால் மயிலம் பகுதியில், மயிலம் தாலுகாவில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 51 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையில் 52 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஒரே நாளில். அதாவது தமிழ்நாட்டின் ஓராண்டு சராசரி மழை 950 மில்லிமீட்டர். அதில் பாதி அளவு மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது. மிக மோசமாக இருக்கிறது இந்த பகுதியெல்லாம் இருக்கிறது. அரசாங்கம் இன்னும் வேகப்படுத்த வேண்டும், வேலைகளை வேகப்படுத்த வேண்டும். லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் சேதம் அடைந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு உடனடியாக கொடுக்க வேண்டும். வீடுகள் இழந்திருக்கின்றார்கள், கால்நடைகளை பல பேர் இழந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தி, இது தமிழக அரசாங்கம் ஏதோ நாங்க மத்திய அரசு கேட்டிருக்கோம், மத்திய அரசு நிதி கொடுத்தாதான் எங்களால கொடுக்க முடியும்ல, அந்த பதில் சொல்லக்கூடாது. தமிழக அரசு ஆண்டுதோறும் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுகிறார்கள். அதில் ஆண்டுதோறும் இது போன்ற பேரிடர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இது தமிழக அரசினுடைய கடமை. அது தட்டி கழிக்க கூடாது. மத்திய அரசு கொடுக்கல, எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால அது மட்டுமில்ல, நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார். என்ன ட்வீட் போட்டார்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் இரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதனால் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்றெல்லாம் ட்வீட் போட்டார்கள். ஆனால் எங்கள் ஆட்சி அப்படி கிடையாது என்று ட்வீட் போட்டார்கள். இன்று காலையில் 2 மணி அளவில் சாத்தனூர் அணையிலிருந்து 1,70,000 கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது. இந்த செய்தி யாருக்கும் தெரியல. இதனால கடலூர் மாவட்டம், குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள 90 விழுக்காடு வீடுகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல. தென்பெண்ணை ஆற்று படுகையில, ஆற்றங்கரையில வழி நெடுக்க மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா மக்களுக்கு தெரியல. இவர் அதிமுக ஆட்சியை குறை சொல்றார். 2 பேரும் தான் குறை சொல்லணும். அதனால இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். இது அரசியல் செய்ய நான் விரும்பல. நான் ஆனாலும் இது ஏதோ நாங்க இவ்வளவு செய்யறோம், அப்படி செய்யறோம் பெருமை சொல்லுகின்ற காலம் கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்கின்ற காலம் இது, நேரம் இது. இப்ப தேசிய நெடுஞ்சாலை 45 துண்டித்திருக்கிறது. ஏன்னா போக்குவரத்து நெரிசல், மிகப்பெரிய நெரிசல் இருக்கிறது. அரசூர் பகுதியில் அங்க இந்த வெள்ளம் போறது வழி இல்லாம அங்க சாலையில சாலை 2ஆக இருக்கிறது. அங்க அதே போன்று பல சாலைகள் துண்டித்திருக்கிறது. அங்க போகத்து அணுக முடியல. மின்சாரம் இல்லாதனால அங்க கைபேசி, தொலைபேசி எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இது உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும். இங்க மரக்காணம் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர். விழுப்புரம் மாவட்டம் என் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர் நெல் பாதிக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும். திருவண்ணாமலை மாவட்டம் அதெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு, கிருஷ்ணகிரி எல்லாம் இன்னும் அதிகமா இருக்க போறது. அதனால இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுத்து நடத்தி, அதற்கு அதிகாரிகளை அனுப்பி வைத்து கணக்கெடுத்து நடத்தி இதற்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும். அதாவது வீடு இழந்தவர்களுக்கு வீடு, நிலம், அதாவது பயிர் இழந்தவர்களுக்கு நெல்லுக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு ஒரு 40,000 ரூபாய் குறைஞ்சது கொடுக்கணும். வாழைனா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதில்
இது அவசியமா செய்யணும். அதெல்லாம் முக்கியமானது வந்து பல கிராமங்கள்ல இன்னும் மின்சாரம் மட்டும் இல்ல, அங்க குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல, உணவு கிடையாது. அங்கே ஆங்காங்கே வந்து வேகப்படுத்த வேண்டும், வேலைகளை வேகப்படுத்த வேண்டும். அதாவது இது வந்து கடந்த 25 ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருவது, வருகின்ற காலம் மிக மோசமான காலமாக, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னால இது போன்ற இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து வரும், அடிக்கடி வரும், இன்னும் அதிக வீரியம் கொண்டு வரும். இப்போ வந்து புயல் வந்து பெரும் புயலா வரும். நல்ல வேளை இந்த பெங்கல் புயல் வந்து ஒரு சிறிய புயல் தான். ஆனா சொல்ல போனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெங்கல் புயல் ஒரு நல்ல புயலா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த பகுதியில் அந்த அளவுக்கு காற்று அடிக்காம மழை பெஞ்சிருக்கு, எல்லா ஏரியும் நிரம்பி இருக்கு. அந்த வகையில தருமபுரியில ஏரி நிரம்பி இருக்கு காத்து இல்லாம, அது வந்து ஒரு நல்ல வகையான எடுத்துக்கொள்ளணும். அதே வேளையில அவ்வளோ தண்ணி வந்து 50 சென்டிமீட்டர் ஒரு நாளைக்குன்னா நினைச்சு பார்க்க முடியல. அவ்வளோ தண்ணி கொட்டி ஒரே நாள்ல கொட்டுறதுனால எல்லா ஆறுகளும் வெள்ளத்துல இருக்கு, எல்லா ஆறுகள் ஓடைகள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு வெள்ளமா இருக்கு. அதனால சாலைகள் துண்டித்து போறது வழி இல்லாம ஒரு இருக்கு. இதை திட்டமிடணும். வரும் காலத்துல வந்து தமிழக அரசு அதாவது இந்த என்ன வரும் காலத்துல இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், திட்டமிடணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும். இப்ப காலையில கூட பார்த்தேன், திண்டிவனத்துல ஒரு அரசு பேருந்து நிலையம் புதிதாக கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது நான் கடந்த ஆண்டு நான் சொன்னேன், அங்க கட்ட வேண்டாம், ஏரிக்குள்ள கட்டுறாங்க, அங்க இடமே கிடையாதா? ஒரு 5 ஏக்கர் இடம் வேற எங்கேயுமே கிடையாது, திண்டிவனம் சுத்தி எங்கேயும் இல்லையா? ஏரிக்கு உள்ள அந்த அரசு பேருந்து நிலையத்தை இந்த புதிதாக கிட்டத்தட்ட 20-25 கோடி ரூபாயில கட்டிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு நான் செப்டம்பர் ஜூலை மாதத்தில் கலெக்டருக்கு நானே லெட்டர் எழுதுறேன், வேண்டாம் இந்த வேலையை நிறுத்துங்க, கட்டாதீங்கன்னு நான் சொல்றேன். ஆனா கலெக்டர் வந்து அது நிறுத்தல. ஏன்னா அதுல வந்து அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அந்த பேருந்து நிலையம் அருகில இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. போட்டி போட்டுட்டு இங்கதான் வரணும் அங்கதான் வரணும்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஊழல். இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா தண்ணி சுத்தி அந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தி தண்ணி சூழ்ந்து இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ளதான் வரப்போகுது தண்ணி. தடுப்பு சோறு பண்ணிருக்கிறாங்க. ஆனா யாராவது போய் ஏரியில போய் கட்டுவாங்களா? ஏன்னா வழி நெடுக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். திண்டிவனம் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதுல ஏரியில கட்டியிருக்கிறாங்க. சப் ஜெயில் ஏரியில தான் இருக்கு. கலெக்டர் விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில மிதக்கிட்டு, விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ்ல 5 அடி தண்ணியில இருக்கு, ஏரியில இருக்கு, ஏரிக்குள்ள இருக்கு. இதுதான், இதை தவிர்க்க வேண்டும். இது இல்லாம முக்கியமான ஒரு காரணம் ஏன் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்குன்னா, ஏரிகள் வந்து தூர்ந்து போயிருக்கு. இப்போ திண்டிவனம், பல நகரங்கள், ஊத்தங்கரை போன்ற நகரங்கள் எல்லாம் நகரத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து நகரத்து உள்ள பாய்ந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள்லாம் நாங்க பார்த்தோம். ஏன்னா அந்த ஏரி தூர்ந்து போய் அந்த வடிகால் தூர்ந்து அது இல்லாம ஆக்கிரமிப்புகளால தண்ணி வெளியே வர முடியாத சூழல்ல அவ்வளவு தண்ணியும் ஊருக்குள்ள வந்திருக்கிறது. இதெல்லாம் வரும் காலத்துல இது போன்ற இதெல்லாம் தவிர்க்க வேண்டும், தூர்வார வேண்டும். தூர்வார்ந்தது வந்து கணக்குல மட்டும் தூர்வாரி இருக்கிறாங்க, யாருமே தூர் வரல. கடந்த 3, 4, 5 ஆண்டுகளாக யாரும் தூர் வரல, கணக்குல மட்டும்தான் இருக்குது, தூர் வாரத்தில் இருக்குது. இல்ல, அதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னா வானிலை அறிக்கை, அதாவது முழுமையாக இல்லை. வானிலை அறிக்கை வந்து துல்லியமாக இருக்க வேண்டும். பரவலா இங்க மழை பெய்யும், இங்க மழை பெய்யாது, அதெல்லாம் சொல்றதுலாம் வந்து எடுபடாது. அமெரிக்காவில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அமெரிக்காவிலேயோ ஐரோப்பியா, சமீபத்தில் கூட நான் ஜெனீவா போயிருந்தேன் ஐநா சபை மாநாட்டுக்கு. ஜெனீவால காலையில 9:30 மணிக்கு மழை பெய்யும் சொன்னா 9:30 மணிக்கு மழை பெய்யுதாங்க. 2:30 மணிக்கு வெயில் சொன்னா 2:30 மணிக்கு வெயில் அடிக்குதாங்க. காத்து இவ்வளவு அடிக்கும் சொன்னா அந்த காத்து அடிக்குதாங்க. ஏன் அந்த நாட்டில் இருக்கிறதுல ஏன் நம்ம நாட்டில் வரக்கூடாது? நான் சொல்றது வந்து இந்த மழை வெயில்லாம் இல்ல, அட்லீஸ்ட் புயலுக்காக இந்த புயல் இங்க அடிக்க போகுது, இங்க வரும், இவ்வளவு மழை கொட்டும். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து 50 சென்டிமீட்டர் மழை, விழுப்புரம் மாவட்டத்தில் 50 சென்டிமீட்டர் மழை. இது யாராவது சொன்னாங்களா? இது சொல்லிருக்கணும் இல்ல? நாங்க ரேடார் வச்சிருக்கிறோம், அது வச்சிருக்கோம் சொல்லி வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? மக்கள் தயார் நிலையில இருப்பாங்க, அதிகாரிகளும் தயார் நிலையில இருப்பாங்க. அதிகாரிகளுக்கு தெரியல. இப்போ அதிகாரிகளுக்கு வந்து 50 சென்டிமீட்டர் மழை கொட்டும்னு அதிகாரிகளுக்கு தெரியல, மக்களுக்கும் தெரியல. தெரிஞ்சதுன்னா அதிகாரிகள் வந்து ஒரு ஆயத்த நிலையில இருப்பாங்க,
தர்மபுரியில இவ்வளவு மழை பெஞ்சு, ஊத்தங்கரையில 51 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னு யாருக்காவது சொன்னாங்களா? யாரும் சொன்னாங்களா? இல்ல. இதுதான் நமக்கு தேவை. இங்க டெக்னாலஜி தேவை, சயின்டிபிக் டேட்டா தேவை, நல்ல ஒரு துல்லியமான கருவிகள் வைத்து நல்ல ஒரு வானிலை அறிக்கையை வந்து நமக்கு தெளிவா சொல்லணும். அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம். அதுல உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.